மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி தொகுதி பங்கீடு இறுதியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியா கூட்டணியோட இந்த ஒற்றுமை எப்படி மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் சார்? இதுதான் மிக முக்கியமான ஒரு அலையன்ஸாக நான் பார்க்கிறேன். என்றால் இந்த பகுதி இது தொகுதி ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்தால் நிச்சயமாக அது இந்தியா கூட்டணியே ரொம்ப மோசமாக பாதித்திருக்கும். அதற்கு ஒன்றும் வழி வைக்காமல், அதாவது முன்னாடி கொஞ்சம் முரண் இருந்தது, போன தேர்தலையும் முரண் இருந்தது, இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலையும் முரண் இருந்தது, காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் இடையே 2019 முரண் இருந்தது. அப்படி இருந்தனாலதான் மட்டும்தான் அந்த அளவுக்கு பாஜக அங்க வெல்ல முடிஞ்சது. ஏனென்றால் அது ஒரு 4 கார்னர் கான்டெஸ்டாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இந்த பிஎஸ்பியும் எஸ்பியும் அது பாஜகவும் காங்கிரஸும் நிற்கும் போது ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் ஆக மாறிவிடுகிறது. அதுக்கு வழி இல்லாமல் இப்போ ஒரு எஸ்பியும் காங்கிரஸுக்கும் கடைசியில அவர்கள் சரியான ஒரு விஷயத்தை அடங்கி இருக்கிறார்கள். இதுதான் சரியான அணுகுமுறை. யூபியில எப்படி நடக்கிறதோ, யூபியை நோக்கித்தான் இந்தியாவே இருக்கிறது. என்றால் யூபியில தான் இருக்கிறதுல அதிகமாக நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அங்க ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வந்தால் மட்டும்தான் பாக்கி இருக்கிற இடங்களிலும் அதன் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வரும் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தீர்வு கண்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். ஸோ அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு அலையன்ஸ் இல்லை இந்திய கூட்டணிக்குள்ளால. திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு கூட்டணியானாலும் சரி நிச்சயமாக கிடையாது என்றதான் என்னுடைய கருத்து. இதுதான் இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணியோட ஒரு முதற்கட்ட வெற்றியாக இந்த அலையன்ஸ் நீங்க பாக்குறீங்க சார். பட் மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியோட வலிமை இன்னும் அதிகமாக எடுத்துக்காட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அது சாத்தியப்படுமா? நிச்சயமாக இது இப்ப யூபியில இந்த அளவுக்கு சுமூகமாக ஒரு தீர்வு அந்த அடிப்படையில் நிச்சயமாக பாக்கி இருக்கின்ற நபர்களும் முன் வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். எப்படி ஒரு ஃபரூக் அப்துல்லா விட்டு போனாரோ, எப்படி ஒரு ஆப் இன்னும் பாஜகவுக்கு பயந்து கொண்டு, ஏனென்றால் தன்னுடைய கட்சியே காலி பண்றக்கூடிய அளவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அவர்கள் மேல் கட்சி மேல ஒரு கேஸ் வழக்கை போட்டிருக்கிறது. ஏதாவது அது கட்சியை காலி பண்ணக்கூடிய ஒரு அளவில் இருக்கின்ற ஒரு கேஸாக இருக்கிறது. இந்த மாதிரி அந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் வழங்காம ஒரு எஸ்பி இன்னைக்கு நிற்கிறது, சமாஜ்வாதி பார்ட்டி இன்னைக்கு நிற்கிறது என்று பாக்கி கட்சிகளுக்கு அறியும் போது அவர்களுக்கும் நிச்சயமாக தைரியம் வரும் என்று நான் கருதுகிறேன். இதை தாண்டி பார்க்கும்போது யூபியில இப்ப இதுல ஒரு இழுபறி நீடித்தால், இல்லை என்றால் இது இன்னும் ஒரு தீர்வு வரவில்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். இப்ப இது வந்ததுனால, அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல இப்படி ஒரு தீர்வு வந்ததுனால நிச்சயமாக பாதிக்கின்ற கூட்டணியில் இருக்கின்றதா, இல்லை என்றால் கூட்டணி வர வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் அது ஒரு ப்ரமோஷனாக இருக்கும். அது நிச்சயமாக இது ஒரு ஷோகேஸாக இருக்கும். அதாவது எஸ்பியும் காங்கிரசும் வந்துவிட்டது, இனி நாமல் தான் செல்ல வேண்டும், நாம இப்போ முன்னேறி சென்று விட்டால் நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், அடுத்த வரக்கூடிய அந்த அரசாங்கத்திலும் நமக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் நிச்சயமாக கட்சிகள் முந்துவார்கள் என்று நான் கருதுகிறேன். நீங்க பாருங்க, அங்க எஸ்பி இது காங்கிரஸ் 80 சீட்டு, இங்க தமிழகத்துல ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது. இங்க ஒரு 40 சீட்டு, இந்த மாதிரி ஒரு 120 சீட்டு ஏற்கனவே காங்கிரஸ் தன்னுடைய கிட்டியில், அதாவது ஒரு உடன்படிக்கை ஏற்கனவே ஆயிட்ட ஒரு கட்டத்தில் இருந்தா நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல தான் வர வேண்டும் என்ற இருக்கும்போது நியர்லி 1/5 ஆஃப் சீட்ஸ் முடிந்துவிட்ட ஒரு நிலையில் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் முக்கியத்துவம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.